பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா திமுகவுடைய கூட்டணி பங்கீடு, அதுவும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பங்கீடு இறுதி செய்யக்கூடிய இந்த பரபரப்பான நாட்கள் தான் த்ரில்லிங்கா. அதாவது வழக்கமாக பஞ்சாயத்து பண்ணுற ஆட்கள்லாம் சத்தம் இல்லாமல் டீலிங்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கலை நிலவரம் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால் டீலிங்கை சத்தம்லாம் முடிச்சு போயிட்டுருக்காங்க. இவங்க கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 39 தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தொகுதி இருக்கான், தொகுதிக்கு ஒன்று முத்து போட்டாப்புல தரணுமா? தேர்தல் கூட்டணி என்கிற ஒன்று பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அல்டிமேட் எய்ம், இந்த கூட்டணியை ஆரம்பித்ததற்கான இறுதி எய்ம் நிறைவேறவில்லை. குறிப்பாக இப்போ இந்த கூட்டணி இந்தியா கூட்டணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக ஆட்சியை இறக்குவது, ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை இறக்குவது அப்படிங்கிறது தான் அதனுடைய அல்டிமேட் கோல். அது இன்னும் நடக்கலைங்கிறதுனால தான் இத்தனை வருடங்களாக கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்குவது என்பது எங்களுடைய ப்ரையாரிட்டியே இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் இருக்கலாம், தேர்தல் உடன்படிக்கைக்காக கூட சேர்ந்திருக்கலாம். அப்படியான கட்சிகள் தாராளமாக தங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய வழிகளை பார்ப்பதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம், நாங்கள் வாங்குவோம், ஆனால் நாங்கள் வளர்ந்துட்டோம், வளர்ந்ததுக்கெல்லாம் ஆதாரம்லாம் கிடையாது, மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வளரல, நாங்கள் மட்டும் ஜாஸ்தி வளர்ந்துருக்கோம் கொஞ்சம், அதனால எங்களுக்கு மட்டும் அதிகம் கொடு அப்படின்னு கேட்பதை கூட ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய உரிமையாக பார்க்கலாம். ஆனால் அதை எப்போ கேட்கணும், அது வாய்ப்பு இல்லைன்னா வெளியே போறதுங்கிறத எப்போ முடிவு எடுக்கணும்? முடியாது என்று சொன்ன பின்னாடும், கூட்டணிக்குள் இதற்கு முன் இல்லாத புதிய கட்சிகள்லாம் வந்த பின்னாடியும், அவர்களுக்கு தொகுதி பங்கீடு செய்தாக வேண்டும்ங்கிற நிதர்சனம் புரிந்த பின்னாடியும் எங்களுக்கு அதிகம் வேண்டும் என்று 2 மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு ஒரு பேர அரசியலுக்குள் செல்கிறார்கள் என்றால் அது மக்கள் உங்களை என்னவாக பார்ப்பார்? நீ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன காரணத்துக்காக போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி சீட்டு பேரத்துக்காக செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத மக்கள் என்னவாக பார்ப்பார்கள்ங்கிற பிரக்னை இவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருந்தாத கூட்டணியாக, என்னடா அரசியல்னா இப்படித்தான் இருக்கும், அதுக்குன்னு இந்த அளவுக்கா பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய கட்சிகளாக அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி பழி போட்டு உங்களால தான் நான் தோத்தேன், என்னால தான் நீ தோத்தேன்னு மானங்கெட்டதனமாக அண்ணாமலையும் எடப்பாடியும் மாறி மாறி திட்டிக் கொண்டதெல்லாம் தாண்டி 2 மாத கேப், 2 மாதம் கூட இல்லை, 1.5 மாத கேப்ல எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்றுட்டு அமித்ஷா வீட்டில் கூட்டணி வைப்பதற்கு இடைப்பட்ட காலங்கிறது கிட்டத்தட்ட 50-60 நாள் கூட இருக்காது இல்லையா? அப்படி ஒரு கூட்டணியாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு சிறுபான்மையின் பாதுகாவலர் பட்டம் வேற வாங்கிட்டு அதை பண்ணாங்க. அதுதான் முதல்ல இது ஒரு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு பிறகு கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டு இதை சின்னதாக்குறது மாதிரி அமமுகவும் அதிமுகவுமே கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. உன்னை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலைன்னு மாறி மாறி பேசிக்கொண்ட ஒரு பங்காளிகள், இதுக்காக நான் தூக்குல கூட தூங்குவேன், உன்னை முதலமைச்சராக்கிறதுக்கு வாக்கு கேட்கறதுக்கு பதிலாக நான் தூக்குல தொங்குவேன்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் சேர்ந்த போது அதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, இது அதை விட கூட ஓட்டு கேட்கறேன்னு சொல்லி போயிட்டாரு. அதுதான் முன்னத்தை விட பாஜக அதிமுக கூட்டணியை விட பொருந்தா கூட்டணியாக கண்ணில் பட்டுச்சு. இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும் விதமாக ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துக்கு இவர்களை கூட்டி சென்றிருப்பது எது, என்னதான் நீங்க மண்டைக்குள்ள ஓடுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது என்கிற நிலை உருவாகும் என்றால் திமுகவை ஆதரிப்பவர் திமுக தொண்டர்கள், குறிப்பாக டிஸ்டாக்ஸ், சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடியவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள்லாம் என்னவா இருக்கும்? ஏன்னா வாக்கரசியல்ல பாதிப்பை ஏற்படுத்தும்னா திமுகவே அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உரிய பங்கீட்டை கொடுத்து அவர் கேட்பதை அகமடேட் பண்ணிடுவாங்க. தேமுதிகவுக்கு கூட்டணியிலே இல்லாத ஒரு கட்சி, யாரும் எதிர்பார்க்காத கட்சியை கூட்டு வைக்கிறது, ஓபிஎஸ் போன்ற ஒருவரை உள்ள அப்சர்வ் பண்றதெல்லாம் செய்யக்கூடிய திமுக நேற்றைக்காக தான் ஒரு விவாதத்துல அந்த முட்டகன் மணி காங்கிரஸ் மிரட்டுதுங்க, காங்கிரஸ் அப்படிங்க, அதனுடைய பலம் அப்படிங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு அவ்வளவு பலம் இருந்தா திமுக இறங்கி வந்திருக்கணும், திமுக இறங்கி வந்த மாதிரி தெரியலீங்களே, அனுப்பி விட்டாங்க. அது திமுக எதுவும் இறங்கி வந்த மாதிரி தெரியலையேன்னு நெறியாளர் கேட்டா அதுதாங்க எனக்கும் புரியல. பத்தி பேசுறேன். நஷ்டம் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, திமுகவுக்கு நஷ்டம். இன்னும் சொல்ல போனால் திமுக தான் அதிக நஷ்டம், ஏன்னா அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு. அதில் திருமணி அப்படின்னா திமுகவில் இறங்கி வரக்கூடிய தன்மையில் இருந்திருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி பர்செப்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற திமுக, வெற்றி வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற திமுக,
ஐயோ காங்கிரஸ் இல்லைன்னா போயிருமேன்னு இறங்கி வந்திருக்கணுமே, அப்படி தெரியுதா உங்களுக்கு? இறங்கி வந்த மாதிரி அவங்க தெரியுதா? இறங்கி வரல. எனக்கு அங்கதான் வந்து அது சில விஷயங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து BL2 போட்டிருக்காங்கல்ல, BL2 வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, பாகம் ஒரு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, பட்டியலை கொடுங்க, நீங்கள் பேசுங்க, உங்கள் பேர வலிமையை காட்டுங்க. கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய பலத்தை உணர்ந்துக்கிறாங்க, இந்த பகுதியில் நாங்கள் இப்போ செல்வாக்காக இருக்கோம், இந்த பகுதியில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க, இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எங்களுக்கு வந்து திண்டுக்கல்லில் பலமாக இருக்கும், பழனியில் பலமாக இருக்கும், கோயம்புத்தூரில் பலமாக இருக்கும், இந்த மாதிரியான பகுதிகளில் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி, தன்னை அறிந்த கட்சி நோக்கம். எங்களுக்கு வந்து போன தடவை கொடுத்ததெல்லாம் பத்தாது, நான் வந்து வேறு மாதிரி இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு இது வச்சுருக்கோம், அதனால் நான் 40 சீட்டு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு ஆரம்பித்தா இது வந்து இப்போ ஊர் போய் சேர்றதுக்கான வழி கிடையாது. முதலில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு வாரிய தலைமை அது மாதிரி எதையாவது அதிகாரத்துடைய நுனியாவது காட்டுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை பெறுவதற்கு 34 எம்எல்ஏக்கள் வேணும், அந்த எம்எல்ஏக்கள் சீட்டை வெல்லுவதற்கு 34க்கு நாங்கள் ஜெயிக்கணும்னா அப்புறம் 50 கொடுத்தா தான் 34ல் ஜெயிக்க முடியும், இப்போ அதை கொடுங்கள் அப்படின்னு அந்த இடத்துக்கு போச்சு. அப்புறம் 34வது கொடுங்கள்னு இப்போ என்ன இந்த எந்த எண்ணெயில ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல நமக்கும் தெரியலங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய இந்த சோடங்கர் போன்றவர்கள் வடநாட்டிலிருந்து அனுப்பக்கூடிய ஆட்கள் நம்பர்களை எல்லாம் மீடியால சொல்றாங்க, நாங்க இதை கேட்டோம், அவங்க அதை சொன்னாங்க. அவரு ஆரம்பத்துல இருந்து டே 1ல இருந்து அவர் கிரீஷ் சோடங்கர் வந்து ஒரு சண்டை இழுக்கக்கூடிய நோக்கத்தோட தான் வந்தார். அவர் வந்துட்டு போனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எஸ்ஐஆர் நடவடிக்கை இது போன்ற சிக்கல்கள், அந்த எஸ்ஐஆரினுடைய முதல் அந்த டிராஃப்ட் வரும்போது அதுக்கப்புறம் எவ்வளோ பேர்த்த நீக்கியிருக்காங்க, எவ்வளோ பேர்த்த திமுக வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த இது பதவிதைப்போடு இருந்தால் அவங்க பகுமானமாக வெத்தலை பாக்கோடு வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலன்னு சொல்லி கடைசியில் 70 நாள் ஆச்சு எனக்கு கூப்பிடலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தையும் இது தொகுதி பங்கீடும் மற்ற கட்சிகளோட ரொம்ப சுலபமாக சால்வாக போயிட்டுருக்கு. இப்போ இவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அன்றாடம் இதை பேசு பொருளாக மாற்றுவது, இவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்தை வந்து ஆரம்பித்தது. இது எல்லாமே கவனிக்கத்தக்கது. திமுக மறுபக்கம் எதுவுமே பேசுவது கிடையாது. அதாவது கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் ரியாக்ட் பண்றேன் ஆன்லைன்ல, அவ்வளவுதான். திமுக தலைமை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது, அதற்கு கள நிலவரம் என்னன்னு தெரியும். அதனால அது வந்து எதற்குமே இவர்கள் சொல்வதை போல மீடியால நம்பர்களை கசி விடுவதோ உள்ள என்ன நினைக்குதுங்கிறத 2 பேரை விட்டு பேச விடுவதோ இந்த வேலையெல்லாம் செய்வதில்லை. யாரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவர்கள் தான் இந்த எண்ணிக்கையில எனக்கு இதை சொல்லிட்டாங்க அதுவாவது கொடுத்துருவாங்கிற நம்பரை எல்லாம் சொல்றாங்க. என்றைக்கு தேமுதிக என்கிற கட்சி உள்ள வந்து அகாமடேட் ஆகுதோ, திமுக கூட்டணிக்குள் வருதோ, அது சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தி எடுத்துக்கொள் அல்லது கிளம்புங்கிற இடத்துக்கு அப்பவே அது போயிருச்சு. அவர்களை உள்ள அகாமடேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை இழப்பை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்கிற சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு கடந்த முறை கிடைத்த இடங்கள் கூட கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காதுங்கிறது ரொம்ப வெளிப்படையான. 57ல இருந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க IUM, அந்த கட்சியே போன தடவை வாங்கினதை விட ஒரு சீட்டு கம்மியாக தான் வாங்கி போயிருக்காங்க. அதாவது சூழலை பார்க்கணும். தேர்தலை வந்து நான் இந்த இதில் வந்து எனக்கு இவ்வளோ ஷேர் வேணுங்கிறதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது, யாரை ஜெயிக்கணும். அப்படி இருந்தாலும் தேர்தல் எவ்வளோ குரூசியலான விஷயம். அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டணும்ல. 5 வாங்கினா 3 ஜெயிக்கிறோம், எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இது. கடந்த தேர்தலில் இதான் நிலைமை. திமுக கூட்டணியிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள், அதனால எங்களுக்கு கொடுங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எதுவுமே இல்ல ஆனா எங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற இடம் இருக்குல்ல, அது மிக மோசமான இடத்துக்கு தான் அது கொண்டு போய் சொல்லும். அதாவது 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் திமுக மீது காங்கிரசுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கா? நிர்வாக ரீதியில், சட்டதிட்டங்களின் அடிப்படையில், பாலிசி அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? அதற்காக போராட்டம் செய்திருக்கிறார்களா? அதை காரணம் காட்டி கூட்டணியில் இருந்து விலகிறார், அப்படி எல்லாம் செஞ்சாதான் பாராட்டலாமே. இது எதுவுமே கிடையாது. இப்போது அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது ஆட்சி நல்லாட்சியா இருக்கு. இப்ப வந்து இதுல வந்து பங்கு வேணுங்கிறது மட்டும் தான் வந்தாங்க. இப்ப முழுக்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிலிருந்து சீட்டு வாங்கி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பசி சம்பந்தப்பட்டது. அதாவது அதற்கும் மக்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. கட்சியை எங்களால் வளர்க்க முடியவில்லை, உங்கள் முதுகில் ஏறி நாங்கள் வளர்க்கணும், எங்களை தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்க, உங்களாலாம் நடக்க முடியுமே, நீங்க நடந்து வானா இல்ல என்னை தூக்கிட்டு போகணும் கேட்கக்கூடிய வேலையில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. இதற்கு மக்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. மக்கள் நலன் சார்ந்து இதுல ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ தர மறுத்தால் நான் ஊர் மேல போவேன் அப்படின்னு போக்கு காட்டக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த சந்தர்ப்பவாத பேர அரசியல் பிரிவு ஒரு வேலை நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால் காங்கிரஸை விமர்சிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு அது போய் நிற்கும். ஏன்னா அது என்ன மாதிரியான பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் பார்க்கணும். வெளியே செல்லக்கூடிய காங்கிரஸ் ஒரு வேலை என்ன செய்யும்? இப்போது வரை போக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், வெளியேற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆட்கள் யாரும்
தாவேக்காவுடைய பாஜக எதிர்ப்பு நெஞ்சு முடியை பார்த்து ரசிச்சு வா என்ன ஒரு ஆண்மை அப்படின்லாம் அங்க சொல்லுவது கிடையாது. இவர்களும் அப்படி எந்த பாஜக எதிர்ப்பு வேலைகளிலும் தமிழ்நாட்டுல களத்துல இறங்கி செய்வது கிடையாது. பாஜக பத்தி பேசுறதே இல்லையே. அப்போ இப்போது எப்படி அவர்கள் திமுகவை கடித்து பேர வலிமையை கூட்டுவதற்கு வழியை பார்க்கிறார்களோ அதே தான் வெளியே போனாலும் செய்ய போகிறார்கள். இதுவே அவர்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்திடும். பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பதை பற்றி எந்த கவலையும் எப்படி இவர்களுக்கு மேலே கிடையாதோ அதே போல தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருவதை பற்றியும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுங்கிற இடத்துல எவ்வளவு சீட் அதிகமா வாங்கி அதை வித்து வியாபாரம் பார்க்க முடியுமோ அப்போ அதுதான் அவர்களுடைய பிரையாரிட்டி. அப்படி இருக்க அவர்கள் நம்முடைய சக்தியை தங்களை நோக்கி செலவிட சொல்லி தூண்டுவார். எங்க கிட்ட சண்டை போடுங்க, நம்ம இப்ப புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம ஏன்னா இதைத்தான் 2 வருஷமா இந்த தற்குறிகள் பாஜகவை ஏன் எதிர்க்கிறீர்கள்? 2026 தேர்தல் பாஜக எங்கே இருக்கிறது? திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தானே, தமிழ்நாடு முதலமைச்சருக்கான போட்டி தானே, தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருப்பாங்க, இதுக்கு பாஜகவை திட்டாதீங்க, பாஜக பாவம் அப்படின்னு இந்த பக்கம் கூட்டிட்டு உங்களுடைய சக்தியெல்லாம் எங்களை நோக்கி செலவு பண்ணுங்கன்னு சீண்டி விளையாடுற வேலையை தான் இவனுக்கு ஈடுபட்டு இருக்காங்க. திமுக தலைமை இவர்களை கண்டுக்கிறதே கிடையாது. இது கூடுதலாக இப்ப வரைக்கும் நாமளாவது சோசியல் மீடியாவில் இருப்பவர்களாவது இந்த தற்கூறிகளை போட்டு அடிக்கிறது வெளுக்கிறதுன்னு வேலையை பார்த்து எதிர்த்து ஒரு கவுண்டராவது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த 2 மாதங்களில் இவர்களும் கூட சேர்ந்து இதே மாதிரி பாஜகவை நோக்கி உங்களுடைய ஆயுதங்கள் செல்லக்கூடாது, எங்களை நோக்கி வர வேண்டும்னு திருப்புறார்கள்னா இவருடைய நோக்கம் என்ன? அப்ப பாஜகவுக்கு ஆட்சியில் தக்க வைப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக தான் இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி திமுக இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவால் சந்தித்து வரக்கூடிய எதிர்ப்புகள் என்ன? திமுகவின் ஆட்சியால் தமிழ்நாட்டையும் ஓரவஞ்சனைக்கு உள்ளாக்கக்கூடியது பாஜக ஒன்றிய அரசு திமுகவிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்க எங்களை எதிர்த்துக்குங்க, ஒன்றியத்துல தனி மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் எந்த முற்போக்கு விஷயத்துக்கும் எதிராகத்தான் அது செயல்படும். அப்படி செயல்படக்கூடிய கட்சியோடு எந்த புள்ளியிலும் திமுக போன்ற ஒரு கட்சி உடன்பட முடியாது. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் எதற்காக காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள்? விஜய் ஜனதாதளத்தை போலவோ மம்தா பானர்ஜியை போலவோ நீங்கள் தனியாக எங்களை எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். காங்கிரஸ் என்கிற கட்சி வளர்வதை அல்லது அந்த கட்சிக்கு ஆட்சி மீண்டும் செல்லுவதற்கு நீங்கள் ஏன் துணை நிற்கிறீர்கள்? பாஜகவுக்கு திமுக மேல இருக்கக்கூடிய கோபம். எத்தனையோ பிராந்திய கட்சிகள் இருந்தாலும் திமுகவை வைத்து அவங்க வடநாட்டுல போய் பேசக்கூடிய தேவை பாஜகவுக்கு எங்கிருந்து வருது? காங்கிரஸ் என்கிற கட்சி அதனுடன் ஒரு கூட்டணி அமைகிறது. அந்த கூட்டணி 3வது பருவ தேர்தலில் பாஜக கூட்டணி மைனாரிட்டி அரசாக மாற்றி இருக்கிறது. இது இப்படியே போனா நாளைக்கு ஆட்சியிலிருந்து நாங்க இறங்குற சூழ்நிலை கூட வரும். இதுக்குள்ள நீங்க ஏங்க எங்களை கொண்டு போய் விடுறீங்க? அவனுங்க யோக்கியதான் தெரியும்ல, அவர்களை விட்டு நீங்க தனியா அரசியல் நடத்துங்கிறதான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? உண்மைதான். ஏனென்றால் திமுக என்கிற கட்சி தான் இந்தியாவிலேயே தன் மாநிலத்துக்கு உட்பட்ட 40 தொகுதிகளையும் வென்று பாஜகவுக்கு எதிராக வென்று காங்கிரஸ் கூட்டணியில் வென்று காங்கிரஸ் கூட்டணிக்கு இத்தனை எண்ணிக்கைங்கிற நம்பரை பெருசாக்கி காட்டுவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது. இதை கனவாக கொண்டுதான் நாடு முழுக்க பிராந்திய கட்சிகள் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் தலைமையில் அணி திரளலாம், அப்படி திரண்டால் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு சிறு நம்பிக்கையாவது தமிழ்நாட்டில் இருந்துதான் விதைக்க முடிகிறது. இந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவின் கொடுங்கரங்களிலிருந்து தன் ஆட்சியை தன் கட்சியை தன் ஆட்சியை பாதுகாப்பது மட்டும் நோக்கம்னா அவர்கள் சொல்வது போலயே செய்யலாம். காங்கிரஸ் கூட்டணியை இந்தியா கூட்டணியை அமைக்கணும், அதன் காங்கிரஸுக்கு பின்னால் 3வதா ஒரு அணி அமைச்சு இன்னும் ஓட்டு பிரியறதுக்கு வழிபார்க்க கூடாது அப்படிலாம் யோசிக்க தேவையே இல்லையே. இந்தியாவையே மீட்க வேண்டும் பாஜகவிடம் பாஜக ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல செயல்படுறதால தான் காங்கிரசின் பின்னால் அணிதிரள்வோம். யாருமே இன்னும் சொல்ல போனா காங்கிரஸே சொல்லுவதற்கு முன்பு இந்த கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு இவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு கிளியரான நோக்கம் ஒன்று இருக்கு. அதை முன்னிட்டு தான் இத்தனை எதிர்ப்புகளையும் திமுக சந்தித்து வருது. அப்படிப்பட்ட திமுகவை இவர்கள் இப்படியான வேற வியாபாரங்கள் செய்து விளையாடக்கூடிய உளவியல் என்னங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. கெஜ்ரிவால் கேட்கலையா வெளியில நான் உள்ள போனேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்க என்னையா பண்ணீங்கன்னு கெஜ்ரிவால் கேட்கிறாரு. இத்தனை வருஷமா பாஜகவை எதிர்க்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல, நான் இடி கேஸ் இருக்கு, ஆனா என்னத்தான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, என்னுடைய இன்டெகிரிட்டி நீங்க கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாருன்னா அது நியாயம் இல்லாம இல்ல. ஆமா, ஏங்க ஒரு மாநில முதலமைச்சராக இருந்துட்டு ஜெயிலில் போய் இருக்கிறதும் துணை முதலமைச்சர் 1.25 வருஷம் 2 வருஷம் உள்ள இருக்கிறதுங்கிறதும் எவ்வளோ கொடூரம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் தானே போய் உள்ள இருந்தார். இவங்க எங்கேயுமே பிரச்சனையே இல்லாமல் நமக்கு டவுட் வருமா வராதா? இது வெறுமனே தேர்தல் இடப்பங்கீடு தொடர்பான பேரம், அதற்கான மோதல்னு மட்டும் இதை பார்ப்பது அப்படிங்கிறதே தப்புன்னு கருதுறேன். அதாவது விரிவான பொருள் பார்க்கப்பட வேண்டிய தேவை இதற்குள் ஏன் இருக்கிறது என்றால்,
மாநில உரிமைகள், தமிழ்நாட்டுக்கான நிதி பங்கீடு, நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் நாம் வஞ்சிக்கப்படுவது போன்றவற்றை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், பாஜகவுக்கு எதிராக திமுக அணிக்கு வாக்களிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு வாக்களிக்காத தமிழர்களுக்கு எதிராக பாஜக இந்த ஓரவஞ்சனையை செய்கிறது என்றுதான் புரிந்து கொள்கிறார். நாம அவனுக்கு வாக்களிக்கல, அவன் திருப்பி நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறான். அப்படி செய்யக்கூடியவனை நாம் மீண்டும் மீண்டும் தண்டிப்போங்கிற பாயிண்ட்ல தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்காங்க, இன்னும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்பி வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சியாலேயே நாளை இதே போல் வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது வாக்களித்த மக்களை எவ்வளவு பெரிய விரக்தியில் கொண்டு போய் நிறுத்தும். இப்போதுமே கூட இடபிள்யூஎஸ் போன்ற முக்கியமான எடுகோள்களில் தங்களுடைய புத்தியை காட்டுவதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. சொல்லுவதற்கு சங்கடமாக இருந்தாலும் கூட முக்கியமான விவகாரங்கள் வரும்போது, நாடாளுமன்றத்தில் அதற்காக வாக்களிக்கக்கூடிய நிலைமை வரும்போது நைசா ஸ்கூட்டுற வேலையெல்லாம் இன்றைக்கு தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலைமையிலும் கூட அதிக இடம் கேட்பதற்கு எந்த தார்மீக நியாயம், அடிப்படை நியாயம் இல்லாத போதும் கூட பேர வியாபாரம் நடத்துகிறார்கள் என்றால் நாளை இவர்கள் கையில் அதிகாரம் கிட்டும் போது மீண்டும் எமர்ஜென்சி முகத்தை காட்ட மாட்டார்கள் என்பதற்கு அது தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி வந்துருச்சு, ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, பேட்டி கொடுத்துட்டு போற அளவுக்கு இருக்குன்னா அது எந்த அளவுக்கு அப்ப இவர்களுடைய நடத்தை இருக்குதுன்னு. அது நாக்கில் குற்றம் இருந்தால் ஒழிய வேம்பு இடிக்காது தேன் கசக்காதுன்னு கிழவன் எப்போதோ சொல்லிவிட்டு சென்று விட்டான். நாம ஓனாய் திரிந்து விட்டது, அது இனிமேல் ரத்தம் குடிக்காதுன்னு நம்ப தலைப்பட்ட நாம் தான் மீண்டும் கிழவன் சொன்னதை ஞாபகப்படுத்தி டாகு நாம நாய் என்று நினைத்து நரியை வளர்த்த குடும்பத்தினர் மாதிரி நமக்குத்தான் கூறு வேணும். இது என்னவாகவும் நடக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல, மக்கள் உங்களை நம்புகிறார்கள் என்றால் அது உங்களை விட மிகப்பெரிய எதிரியை பார்க்கும் போது உங்களுடைய பழைய முகத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வாக்களிக்க கூடியதை எல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு ஆண்டு கணக்காகும். உடைப்பதற்கு இது போன்ற சில செயல்கள் போதுமானதா இருக்கும். பிரசன்ட் அண்ட் இமீடியட் டேஞ்சர் என்னவா பார்க்குறாங்க பாஜக. அப்போ அதுக்கு இவர்கள் செய்ததை விட திமுக அவர்களும் சேர்ந்து எதுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு தான் அந்த மக்கள் வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பழைய முகமுடியை கழட்டி அப்பப்போ காமிச்சிடுறாங்க. அது அவர்களுக்கு தான் கெடுதி, திமுகவுக்கு அது கெடுதி கிடையாது. இதை நாம தான் இப்ப பாக்குறோம். இந்த முகத்தை வடநாடு முழுக்க மற்ற பிராந்தியங்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர்களை சொல்லியும் குற்றம் இல்லை, மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து. அடுத்து 27 அகிலேஷ் அவரு ரெடியா இருப்பாரு, அவரு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு இங்க தமிழ்நாட்டை பார்த்து அவரு ரெடி ஆகிக்குவார் இல்லையா. சோ இழப்பதற்கு நமக்கு எதுவும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் என்கிற கட்சி தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ளும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்